ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து எல்லா கொஷினும் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு வரப்போகுது. இதை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த லெசன்ஸோடைய ஸ்கூல் புக் பேக் 1 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. அப்படி படிக்கல அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இதை படிக்காமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா இதை தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இதில் ஒரு சில பேர் வந்து 1 மார்க் வந்து எப்படி படிப்பீங்கன்னா ஆன்சர் குறித்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஒரு சில பேர் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் டெரைவ் பண்ணி பார்ப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. சில பேர் வந்து ஃபார்முலா வச்சு போடுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் படித்தாலுமே ஓகே தான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட இந்த 1 மார்க் வந்து எங்கெங்கே இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. அதனால் இந்த 1 மார்க் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. 1 மார்க் வந்து நம்ம இப்போ 2 மார்க்கு 5 மார்க்கெல்லாம் எழுதுறதை விட 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் சாதாரணமாக 1 மார்க் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 1 மார்க் வந்து நல்லா படிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது 1 மார்க் நல்லா அப்ரோச் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட இந்த 1 மார்க்கெலாம் எங்கெங்கே இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்தீங்கன்னா 5 1 மார்க் அங்கேயும் இருக்குது. அதில் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் நல்லா படிச்சிக்கலாம். நீங்கள் இது வரைக்குமே எந்த 1 மார்க் வந்து படிக்கலை அப்படின்னும் போது இப்போ வந்து நீங்கள் படித்தாலும் உங்களால் நல்லா மார்க் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து 1 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே சாய்ஸ் விடாமல் படிச்சிக்கணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடியதை நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடியதை பார்க்கும்போதே தெரியணும் இதெல்லாம் எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது அப்படின்னு. கோடிட்ட இடங்கள் நிரப்புக்கு அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5 1 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது. ஸோ அவங்களே வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து சரியாக தப்பான மட்டும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாலே போதுமானது தான். அது வந்து நீங்கள் பார்க்கணும். கியூப் ஹேஸ் ஃபோர் ஃபேஸஸாக, ஒரு கியூபுக்கு வந்து 4 ஃபேஸஸ் இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின்ஸ் ஆர் 1,1 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் ஹேஸ் ஒன்லி 1 வேரியபிள் வித் பவர் 2. இதெல்லாம் கரெக்டானு பார்க்கணும். அப்புறம் 2 கோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குங்க இல்லையா, அதோடைய HCF வந்து 1 தான். அது வந்து சரி தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சரி எது தப்பு எதுன்றது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். A/m த ஹோல் பவர் என்னன்றது வந்து என்ன, A/m × n. ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வந்து ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் த சர்க்கிளோட இது என்ன, A² - B² A + B × A - B. டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. சென்ட்ரியார்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன, இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா தெரியணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்தீங்கன்னா 1 மார்க் முடிச்சுட்டு பார்ட் பி வரும்போது 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. படிக்கும்போது சாய்ஸ் விட்டு படிங்க. படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அப்போது நம்ம வந்து இப்போ 2 மார்க் கேட்குறாங்கன்னு இதில் ஈஸியாக இருக்கக்கூடிய 2 மார்க் மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஷின் பேப்பர் இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம மைண்டில் வந்து ஓடணும். நம்ம வந்து கரெக்டாக படிச்சுக்கணும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சம்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டு சம்மை தாண்டி எக்ஸைஸ் சம்லையும் கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது மட்டும் படிக்காமல் எக்ஸாமுக்கு நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஸோ 31வது கொஷின் நல்லா ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதை பார்க்கும்போதே இது வந்து எக்ஸைஸ் சம்மில் இருக்கா, இல்லை வந்து அது வந்து பயிற்சி சம்மில் இருக்கா, இது எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கான்னு உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும். இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைண்ட் த ப்ராடக்ட்டு, சிம்பிளிஃபிகேஷனு, ஃபேக்டரைட்டிஸ் பண்ணுறது, எக்ஸோடைய மதிப்பை வந்து சால்வ் பண்ணுறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஈஸியாக தான் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயத்தொலை வடிவியல் அந்த கிராஃப் வந்து இது பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இஃப் X% ஆஃப் 600 இஸ் 450, எக்ஸோடைய 600 வந்து 450 அப்படின்னா தென் வந்து எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் நல்லா போடணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் சம்மு, ப்ராஃபிட் லாஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஆயத்தொலை வடிவியல், அதுக்கப்புறம் வந்து அல்ஜிப்ரா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் படிச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் X and Y அந்த கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து XY நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் HCF வந்து நம்ம இது பண்ணணும். The sum of the 3 consecutive odd numbers is 75 which is the largest among them அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மேம் நோட்ஸ் வந்துருப்பாங்க, சார் நோட்ஸ் வந்துருப்பாங்க. இல்லைனா நீங்களே வந்து ஹோம்ஒர்க் போட்டிருக்குமா, பெண்டிங் வச்சுருக்குமா என்னென்னு பாருங்கள். பார்த்து நீங்கள் அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. தென் 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். பார்ட் சி வந்தீங்கன்னா
அதில் பாருங்கள் ரைட் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரு. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் பாலிகானு, ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு, அதோடைய டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் வந்து 2 இயர்ஸ் எகோவில் 70,000 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேட் வந்து 4% வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் வேல்யூ இருக்குன்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 210 மென் வந்து ஒர்க்கிங் 12 ஹவர்ஸ் இன் எ டே. அந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 12 மணி நேரம் வந்து 210 ஆண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி முடித்தா 18 நாளில் வந்து பார்த்தோன்னா வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா இன்னும் எத்தனை மென்கள் வந்து வேணும்? 14 ஹவரில் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி 20 டேஸில் ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி நம்ம படிப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் போடணும். தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹெலிகாப்டர் அண்ட் த ஷிப்பு. அது வந்து இந்த படம் கொடுத்துருக்காங்க ட்ரிக்னாமெட்ரிக்கல், அதை வச்சு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடு, ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் டிவிஷன் மெத்தட் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் 392க்கும் 256க்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியணும் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோமா இல்லையான்றது. அப்போ தான் நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் இல்லைனாலும் இந்த சம்மு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. படிக்கிறதுன்றதை காட்டிலும் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸில் நல்ல மார்க்கு கிடைக்கும். தென் பார்ட் டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபும் கேட்பாங்க, அதே போல் டயக்ராமும் நீங்கள் வந்து வரையணும். அதாவது வடிவியலில் வந்து ஜாமெண்ட்ரியில் நீங்கள் டயக்ராம் வரையணும். ஸோ இதில் வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்களும் எய்தர் ஆர் சாய்ஸில் கொஸ்டின் படிக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. கிராஃப்லேயே 2 இருக்குது, கிராஃப் 2 படிச்சுக்கோங்க. கிராஃப் போடக்கூடிய பேசிக்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஜாமெண்ட்ரி போடக்கூடிய பேசிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போது இது 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃப்ரீமாக படிச்சுக்கோங்க. எழுதும் போது உங்களுக்கு எது தெரியுது, எது நல்லா நீங்கள் போடுவீங்க, டைமுக்கு ஏற்ற மாதிரி அது இது பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் எழுதுங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ மேக்ஸில் நல்லா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் வந்து கை கொடுங்க எப்போவுமே. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே வந்துடும். ஸோ டவுட்னா உடனே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.